ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு பழைய வீட்டில் ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தது. அந்த எலி மிகவும் புத்திசாலியான எலி ஆகும். ஆனால் என்ன, கொஞ்சம் பேராசை குணம் அதிகம். அதே வீட்டில் ஒரு பெரிய பூனையும் இருக்கிறது. அது எப்போதும் எலியை பிடிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் எலி மிகவும் வேகமாக ஓடுவதால் பூனையால் எலியை அவ்வளவு எளிதில் பிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் எலி வீட்டின் சமையல் அறைக்கு சென்று அங்கிருந்த சுவையான உணவை பார்த்தன. இது எல்லாம் என்னுடையது என்று எலி நினைத்து அது அதிகமாக சாப்பிடத் தொடங்கியது. அங்கிருந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப குண்டா ஆகிருச்சு எலி. அந்த நேரத்தில் பூனை எலியை பிடிக்க வந்தது. ஆனால் எலியால் முன்பு போல வேகமாக ஓட முடியவில்லை. ஐயையோ, நான் அதிகமாக சாப்பிட்டதால் குண்டாகிவிட்டேன், என்னால் ஓட முடியவில்லை என்று வருத்தப்பட்டது. அப்போது எலி பூனையிடம், அண்ணா, நான் பேராசைப்பட்டவன், ஆனால் நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் ரொம்ப சிறியவன் என்றது. பூனை சற்று யோசித்தது. எலியின் நிலையை பார்த்து, சரி, இந்த முறை உன்னை விடுகிறேன், ஆனால் இதே மாதிரி இனி நீ செய்யக்கூடாது என்று சொன்னது. இதனை கேட்ட எலி மகிழ்ச்சியோடு தப்பித்து அளவோடு சாப்பிட்டு புத்திசாலியாக வாழ ஆரம்பித்தது. இந்த கதையின் நெறி: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பேராசை எப்போதும் தீமைக்கே வழிவகுக்கும்.